அரை நூற்றாண்டுக்கு மேலாக அசத்தி வந்த அம்பாசிடர் கார்களின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது வாகன பிரியர்களையும் பயணிகளையும் வருத்தப்பட வைத்துள்ளது. கடந்த 1960ஆம் ஆண்டுகளில் சாலை போக்குவரத்தில் மகாராஜாவாக பலருக்கும் பழகி போன ஒன்று அம்பாசிடர் கார். ஜமீன்தார், பண்ணையார் துவங்கி அரசியல்வாதிகள் வரையில் பயணத்தை சுகமாக்கி வந்தது இந்த அம்பாசிடர் கார். அது மட்டுமின்றி ஊர் சுற்ற, உல்லாச பயணம் செல்ல வாடகை கார்களை பயன்படுத்துவோருக்கும் சாலை ரதமாக பயன்பட்டு வந்தது அம்பாசிடர் கார். சென்னையில பிளாக் அண்ட் எல்லோ டாக்ஸின்னு, மஞ்சா கருப்பு டாக்ஸின்னு அந்த காலத்துல இருந்து ஓடிட்டு தான் இருக்குது. இந்த அம்பாசிடர்ல சௌரியமா 5 பேர் உட்கார்ந்துட்டு போகலாம், லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம், ஓட்டுற டிரைவர்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும். இந்த அம்பாசிடர் காருக்கு முன்னாடி லேண்ட் மாஸ்டர்னு ஒரு வண்டி ஒன்று தயாரிச்சாங்க. அந்த லேண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் அம்பாசிடர்னு ஒன்று வந்தது. இன்னைக்கும் டெல்லியில பார்க்க போனா இந்த அம்பாசிடர் கார் தான் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கும். இப்ப இருக்கிற கார் எல்லாம் அந்த கம்பெனில இருந்து அதுக்கான ஆள் வந்தாதான் அந்த வண்டியை ரெடி பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அம்பாசிடர் காரை 20,000 50,000 ரூபாய் செலவு பண்ணா கூட அந்த வண்டியை 20 வருஷம் கூட வச்சிருக்கலாம். இந்த கம்பெனி மூடுறதால பொதுமக்களுக்கும் ஓட்டுநருக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். பலரையும் பரவசப்படுத்திய அம்பாசிடர் கார் உற்பத்தியை ஹிந்துஸ்தான் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சமீபத்தில் அறிவித்தது. கடந்த 1975 அம்பாசிடர் கார் ஓட்டி வரும் சென்னை பிரசாத் பாதுகாப்பான பயணம் என்றால் அம்பாசிடர் தான் என்று உறுதியாக தெரிவித்தார். நான் 1975 அம்பாசிடர் காரு சொந்தமாக வச்சுன்னு ஓட்டுறேன். அம்பாசிடர் மாதிரி சேஃப்டியான வண்டி எந்த வண்டியும் கிடையாது. ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுள். பப்ளிக் அந்த காலத்தில் லைக் பண்ணாங்க. இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் விரும்புகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த சேஃப்டியை விட இந்த அம்பாசிடர் தான் சேஃப்டி, நல்ல சேஃப்டியா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கார் ஓட்டுவதை விட அம்பாசிடர் கார் ஓட்டுவது தான் தங்களுக்கு பெருமை என்று நினைக்கும் ஓட்டுநர்கள் இன்றும் உண்டு. மாவட்ட கலெக்டர் துவங்கி அரசியல்வாதிகள் வரை ஒரு காலத்தில் அம்பாசிடர் தான் அவர்களது செல்ல பிள்ளையாக இருந்தது. இதன் உற்பத்தியை நிறுத்துவது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கார் ஓட்டுநர் சீனிவாசன் கூறினார். இந்த வண்டி ஸ்டாப் பண்ணது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த வண்டி பழைய காலத்துல எல்லாம் நல்லா ஓடிச்சு, எந்த டேமேஜ் ஆகாது. இடிச்சா கூட அரசியல்வாதிங்க பழைய ஆளுங்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால இது பேர் போன அம்பாசிடர். எந்த காலத்துல இதை மறக்கவே முடியாது. இதை எடுத்தது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆண்டுக்கு 25,000 அம்பாசிடர் கார்கள் விற்பனையாகிய காலம் உண்டு. சமீபத்தில் ஆண்டுக்கு 5,000 அம்பாசிடர் கார்கள் கூட விற்பனையாகவில்லை. ஒரு காலத்தில் புக்கிங் செய்து பல மாதங்கள் காத்திருந்து பெர்மிட் வாங்கவும் அலையாய் அலைந்து திரிந்து அம்பாசிடர் கார் வாங்கிய விஐபிக்கள் உண்டு. எத்தனை கார்கள் வந்தாலும் அம்பாசிடருக்கு கார் பிரியர்களின் சல்யூட் என்றுமே உண்டு என்பதில்